guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா continuation of the array masterclass part 2. So already நம்ம part 1 வீடியோ பார்த்திருப்போம். அதுல என்ன பார்த்திருப்போம்னா what is array and why we need array, how do we represent the arrays, what happened behind the scene in the memory, what happened behind the scene in the memory, then in array what are the things supported, integer supported, float supported, அந்த மாதிரி ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி அரே ஸ்ட்ரிங்ஸ், இந்த மாதிரி என்னென்ன சப்போர்ட் பண்ணுதுன்னு இது வரைக்கும் பார்த்தோம். ரெப்ரசன்டேஷன் பிஹைண்ட் தி சீன் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக ஒரு அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? இன்டீஜர், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர்ஆர் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் சைஸ் அப்படின்னு போடுவோமா? தானே? ஸோ இதில் பார்ட்டு இதுல இருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு முறை இதை பார்த்துடலாம். இந்த ஃபிக்ஸ் இதோடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இங்கே நம்ம அரே டிக்ளேர் பண்ணும்போது என்ன பண்ணிடுறோம்? சைஸ் போட்டுறோம். அப்போ இது வந்து டைனமிக் கிடையாது, இது வந்து என்னது? ஃபிக்ஸ்டு சைஸ். ரெண்டு ப்ராப்பர்ட்டி, ஃபிக்ஸ்டு சைஸ். அதுக்கப்புறம் இந்த 5 இங்கே ஒரு 5 கொடுக்குறேன்னா எத்தனை எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுவீங்க? 1 2 3 4 and 5. இந்த மாதிரி 5 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுவோமா? அப்போ எலமெண்ட் எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 00x1 00x2 00x3 00x4 and 00x5. இந்த மாதிரி என்ன ஆகும்? கண்டினியூஸாக ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஸ்டோர்ட் இன் த கண்டினியூவஸ் மெமரி லொகேஷன். ஸோ அரேனாலே இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன? அரே வில் பி ஃபிக்ஸ்டு சைஸ் அண்ட் அரே வில் பி கண்டினியூஸ் மெமரி லொகேஷன். ஓகேவா? ஸோ இதான் என்னது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, நான் நேற்றே சொல்லும் போது சொன்னோம். ஸோ தட் மீன்ஸ் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லும் போது சொன்னோம், திஸ் இஸ் வாட். ஸோ we have to declare array. We have to declare or create array. So this is how we have to declare the array, right? அப்போ நம்ம ஜெனரலா டேட்டா டைப் பார்க்கும்போது பார்த்தோம், அரேன்றது என்னது? அரே இஸ் a object. அரே இஸ் a object. அப்போ அரே வந்து ஆப்ஜெக்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு ஒன்று வேணும்னா அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? கிளாஸ்ன்னு ஒன்று இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். சார் அப்போ அரேன்றது ஆப்ஜெக்ட்னா அரேக்கு என்ன கிளாஸ் இருக்கா? அப்போ அரே கிளாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரே இஸ் நாட் அ கிளாஸ் இன் ஜாவா. ஓகே, அரே இஸ் நாட் அ கிளாஸ் இன் ஜாவா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அரே இஸ் நாட் அ கிளாஸ் இன் ஜாவா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு? அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேட்டா செக்ஷன் என்ன இருக்கு? ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங்கு நான் என்ன சொன்னேன் நேற்று? ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கும்போது ஸ்ட்ரிங் ஏ ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு போடுறோன்னா இது என்ன? இதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்ட்ரிங்ன்றது என்னது? திஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்ஸ் என்னது? திஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர் என்னது? ஆப்ஜெக்ட். இது என்னது? ஆப்ஜெக்ட். அப்போ இந்த கேஸ்ல ஸ்ட்ரிங் அப்படின்றது ஆப்ஜெக்ட்னா, அப்போ ஸ்ட்ரிங்குக்குன்னு என்ன வேணும்? ஒரு கிளாஸ் வேணும்ல. அப்போ ஸ்ட்ரிங் கிளாஸான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஸ்ட்ரிங் இஸ் அ கிளாஸ் இன் ஜாவா. ஸ்ட்ரிங் இஸ் அ கிளாஸ் இன் ஜாவா. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, ஸோ அரே இஸ் ஆல்சோ ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங் இஸ் ஆல்சோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் டேட்டா டைப்ல சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே அரே ஆப்ஜெக்ட்னு சொல்லும் போது அரேக்கு எந்த கிளாஸும் கிடையாது. ஆனால் ஸ்ட்ரிங்குக்கு ஆப்ஜெக்ட்னு சொல்லும் போது ஆப்ஜெக்ட் வேணும், நம்மளுக்கு என்ன வேணும்? கிளாஸ் வேணும். அப்போ ஸ்ட்ரிங்ன்றது என்னது? இங்கே நீங்கள் கிளாஸ்ன்னு சொல்லிட்டீங்க. இங்கே பாருங்க, இங்கே யூஸ் பண்ணும் போதே இங்கே ஸ்ட்ரிங்கு தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க? இந்த மாதிரி அரேன்னு என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ எதுக்கு இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஆப்ஜெக்ட்னு சொல்றீங்கன்னா, அப்போ ஆப்ஜெக்ட் வேணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரிங் கிளாஸ் வேணா கிரியேட் பண்ணியாச்சு. ஆனால் அந்த மாதிரி அரே ஆப்ஜெக்ட்னு சொல்றீங்கன்னா அரேக்கு அரேன்னு ஒரு என்ன வேணும்? ஒரு கிளாஸ் வேணும்ல. அப்போதானே கிரியேட் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டோம்? அரே இஸ் நாட் அ கிளாஸ் இன் ஜாவா. ஸோ திஸ் இஸ் அ ஸ்பெஷல் கைட். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பெஷல் கைட் டு த JVM or you can say Java. Okay. So internally என்ன அர்த்தம்னா, internally array is a object. Array is an object. Internally or you can say internally சொல்றத விட you can say in JVM point of view array is object. இது எங்க கிரியேட் ஆகுனா, it will be created in the JVM. It will be created in the JVM. ஓகேவா? ஸோ அதான் சொல்லணும், இங்க வந்து
இந்த அரேன்றது இட்ஸ் a special guide to the Java or JVM. ஸோ அரேன்றது என்னது, JVM என்னதான் கன்சிடர் பண்ணும், அரேன்றத ஆப்ஜெக்டா தான் கன்சிடர் பண்ணும். இட் வில் பி கிரியேட்டட் இன் த JVM. ஸோ பிஹைண்ட் த சீன் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஹைண்ட் த சீன். ஸோ அப்போ எப்படி சார் பிஹைண்ட் த சீன், அப்போ எப்படி நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது, பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது, ஆப்ஜெக்ட் ஒன்று வேணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், we need a class. ஓகேவா? அப்போ நீங்க இங்க என்ன சொல்றீங்க, வித்தவுட் கிளாஸ் நம்மளால என்ன பண்ண முடியுது, வித்தவுட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா நோ, வித்தவுட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஆனா இன்டர்னலா என்ன நடக்கும் அப்படின்னா, இன்டர்னலி JVM என்ன பண்ணும் அப்படின்னா, அரேக்காக ஒரு என்ன பண்ணும், ஒரு ரன் டைம் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணும். ஒரு ரன் டைம் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணி என்ன பண்ணிக்கும், ஒர்க் பண்ணிக்கும். ஸோ அப்போ அரேக்கு நீ ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போற அப்படின்னா, இதுக்கு பின்னால என்ன இருக்குது, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி தான் என்ன பண்றோம், அந்த அரேக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பெஷல் கை. அதாவது ஜாவாலேயே அரேக்கு மட்டும்தான் என்ன பண்ணும், அரேக்கு கிளாஸ் கிடையாது. ஆனா அரே வில் பி கன்சிடர்ஸ் என்னது, அரே வில் பி கன்சிடர்ஸ் an ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகாம அரேக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டேன். அதாவது கிளாஸஸ்னு ஒன்று இல்லாம அரேக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, JVM இட்ஸ் அ வெரி அரே வந்து JVM ஒரு ஸ்பெஷல் காய் மாதிரி. இன்டர்னலா JVM என்ன பண்ணிக்கும், ஒரு ரன் டைம் கிளாஸ் ஒன்று இல்லை. ஸோ இந்த ஒர்க்கிங் நடக்கும் போது ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அந்த கிளாஸை பேஸா வச்சு என்ன பண்ணிக்கும், அரேக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடும். அரேக்கு ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிடும், கிரியேட் பண்ணிடும். ஸோ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், நம்ம தான் ஸ்ட்ரிங் தான், ஸ்ட்ரிங் மாதிரியே ஸ்ட்ரிங் A ஈக்குவல் டு ஹலோ அப்படி இருக்குன்னா ஸ்ட்ரிங் மாதிரி அரேக்கு வச்சுட்டு போகலாம்ல. இந்த மாதிரி அரே A ஈக்குவல் டு சம்திங் ஒரு நம்பர் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா சம்திங் லைக் நம்ம அரே சிம்பிள் யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி போடலாம்ல. ஏன் இந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னா, பொதுவா அரேன்றது என்னது, வெரி ஃபண்டமெண்டல் காய். வெரி ஃபண்டமெண்டல் காய் மீன்ஸ் என்னன்னா, மோஸ்ட் யூஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர் மோஸ்ட் வைட் யூஸ்டு காய் இன் ஜாவா. அப்போ இந்த மாதிரி பர்சன் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது he will be used more அப்படின்னா இவங்க எப்படி இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணுமா, இவங்க எப்படி இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும், ரைட்டா? அப்ப ஃபாஸ்டா இருக்குன்னா நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியணும், டைரக்டா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ யாருக்கிட்டையும் போயிட்டு இவங்களை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு கேட்டுக்க முடியாது. இதுவே நீங்க கிளாஸா கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் வைங்களேன். இப்போ நம்ம அரேவை கிளாஸா கிரியேட் பண்றோம் வைங்களேன். இந்த மாதிரி அரேன்றது ஒரு கிளாஸா இருக்கு அப்படின்னு ஜாவால கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அரேக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, அரேக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. அப்போ ஒரு வாட்டியும் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த உள்ள இருக்கிறது அக்சஸ் பண்ணுவீங்க. ஆனா இப்போ எப்படி அக்சஸ் பண்ணலாம், இப்போ அரேன்னு இப்படி ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா இது டைரக்டா எதுல கிரியேட் ஆனது, JVM ல கிரியேட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த எலமெண்ட் வேணும்னா ஜஸ்ட் கோ டு அண்ட் கெட் என்னது, அரே ஆஃப் யூ. ரொம்ப ஃபாஸ்டா, வெரி ஃபாஸ்டா என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் a reason it is an object without a default class, but with runtime class ஆல என்ன பண்ணிரோம், கிரியேட் பண்ணிக்கிறோம். வித்தவுட் கிளாஸ் இல்லாம, அதாவது ஜெனரலா அரேன்னு ஒரு கிளாஸ் இல்லாம என்ன பண்ணிருக்கோம், இந்த அரேவை ஜாவால கிரியேட் பண்ணதுக்கு காரணம் இதுதான். பிகாஸ் அரே இஸ் a very fundamental most used guy. அப்ப இவங்களை ஃபாஸ்டா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல இங்க நம்ம நார்மலா இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாதுல்ல, அரே டாட் கெட் ஆஃப் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. பிளஸ் கெட் மெத்தட் இந்த மாதிரி கிளாஸா இருந்துச்சுன்னா இதான் பிரச்சனை. அப்போ வந்து இங்க என்ன ஆகுது, ப்ராசஸ் வில் பி ஸ்லோ ஆகும். அப்போ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காய் வைட்லி யூஸ்டு, இந்த ப்ரோக்ராம்ல வைட்லி யூஸ்டு காயை ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகுது, அது the process will be slow. அப்போ because of this most usually guy I want access as soon as possible, ரொம்ப ஃபாஸ்டா நான் கெட் பண்ணணும்ன்ற ரீசனுக்காக தான் அரேவை கிளாஸஸா இது பண்ணாம இன்டர்னலா ஒரு ரன் டைம் கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் இஸ் a reason arrays are object but not by the normal class. It is a special guy for that also classes will be created, but internally the runtime class. But generally in Java array is not a class. But still array is an object because of JVM. It treats as an object. That is the reason we are putting something as new. I already told you something is created by new keyword which is managed by JVM, which is created in the JVM, Java Virtual Machine. So this is the reason why we are not declared arrays as a class in Java. But still
one important, even though array is not declared as a class as well, array is an object. array is an object. அதுதான் எப்படின்னு பார்த்தோம். இன்டர்னலா இது என்ன பண்ணிக்கும், JVM ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணி அரேக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அரே இஸ் ஆல்சோ ஆப்ஜெக்ட், பட் அரே இஸ் நாட் அ கிளாஸ் இன் ஜாவா. அப்போ ஸ்ட்ரிங்குக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங்ன்றது என்னது, ஒரு ஒர்க்கிங் அது கேரக்டர்ஸ். அங்கே கேரக்டர்ஸ்க்கு சோ மெனி ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். என்ன கம்பேர் பண்ணணும், தட் மீன்ஸ் இன்சர்ஷன் பண்ணணும், சம்திங் நிறைய ஆப்ரேஷன்ஸ், அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல ஐ டோன்ட் வாண்ட் ஃபாஸ்ட், அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு என்ன தேவை, சோ மெனி மெத்தட்ஸ் தேவை. அப்போ அந்த மாதிரி சோ மெனி மெத்தட்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க, கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணும். அதனால தான் ஸ்ட்ரிங் என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டா கிளாஸா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பட் அரே என்ன பண்ணல, கிளாஸா டிக்ளேர் பண்ணல, பட் ஸ்டில் அரே இன் ஜாவா. சரி, அரே இஸ் அ ஆப்ஜெக்ட் இன் ஜாவா. அண்டர்ஸ்டாண்டா? ஐ திங்க் இது வரைக்கும் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட். அப்ப அரேஸ்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, அரேஸ்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் என்னதுன்னா, இதுக்கு பேரு யூட்டிலிட்டி கிளாஸ். இதுக்கு பேர் என்னதுன்னா யூட்டிலிட்டி கிளாஸ். யூட்டிலிட்டி கிளாஸ்னா என்னன்னா, for this it only provides helping methods. It only provides helping methods. யாருக்கு ஹெல்பிங் பண்ணுனா, நம்ம இப்போ ஒரு அரே ஆப்ஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்காக. ஏன்னா அரேன்றது என்ன சொல்லியாச்சு, திஸ் அரே இஸ் நாட் அ கிளாஸ். திஸ் அரே இஸ் நாட் அ கிளாஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்காது, so many மெத்தட்ஸ் இருக்காது. மெத்தட்ஸ் நம்ம கிட்ட இருக்காது. ஸோ மெத்தட்ஸ்னா எதுக்குள்ள வரும், கிளாஸுக்குள்ள தான் ஃபீல்டர் மெத்தட்ஸ் இருக்கும். அப்போ அரே இஸ் நாட் அ கிளாஸ்னா மெத்தட்ஸ் இருக்காது. ஆனால் ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணிட்டோம், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த ஆப்ஜெக்டை ஒர்க் பண்ணுறது எனக்கு நிறைய மெத்தட்ஸ் வேணும். லைக் 2 string மெத்தட்ஸ், லைக் ஷார்ட் மெத்தட்ஸ், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வேணும். அந்த மெத்தட்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக ஜாவா என்ன பண்ணிடுச்சு, ஐ வாண்ட் டு சம்திங் ஆஸ் அரேஸ்னு ஒரு கிளாஸ். அரேஸ்னு ஒரு கிளாஸ், அதுக்குள்ளார இந்த அரே ஆப்ஜெக்ட் ஒர்க் பண்ண வேண்டிய எல்லா கிளாஸஸையும் என்ன பண்ணிக்கணும், போட்டு கொடுத்துங்க. இப்போ இந்த அரே ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கிட்டோம், இவங்களை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். இவங்க யாருக்குள்ள இருப்பாங்கன்னா, இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் அரேஸ். யாருக்குள்ள இருப்பாங்கன்னா, யூட்டில் பேக்கேஜ் அவங்களுக்குள்ள இருப்பாங்க. ஓகேவா? அதுல இருந்து அக்சஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ யூட்டிலிட்டி கிளாஸ்னா என்னன்னா, இட் ஒன்லி ப்ரொவைட்ஸ் ஹெல்பிங் மெத்தட். இதுக்கு என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. இட் ப்ரொவைட்ஸ் ஹெல்பிங் மெத்தட் டு தி அரே ஆப்ஜெக்ட்ஸ். அவ்வளவுதான். இதான் அரேக்கும் அரேஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. நெக்ஸ்ட், ஆல்ரெடி நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம், இது ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த டிஸ்கஷன். இந்த ஃபைனலாக நம்ம எதுல முடிச்சோம் அப்படின்னா, இன்டிஜர் ARR equal to new int of size. Okay, let's say size is 5. இந்த மாதிரி முடிச்சாச்சு. இதுக்கு என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறோம் வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் வந்து ARR ஆஃப் 0, ARR ஆஃப் 1 இந்த மாதிரி கொடுப்பீங்க. இந்த மாதிரி இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, 1 2 இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ ஃபைனலாக என்னவா இருக்கு, அரே வந்து 1 2 3 4 5 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கும் டிராவல் போடும். இங்க பாருங்களேன், இந்த மாதிரி என்னால் ஒரு டைம் என்ன பண்ண முடியாது, 1000 எலமெண்ட் இருக்கா, தனித்தனியாக என்ன பண்ண முடியாது இல்லை. ஸோ அதுக்காகவும் இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணனால என்ன தேவை, ஸோ டிராவல் பண்ணி தானே பிரிண்ட் பண்ணணும். ஒரு எலமெண்ட்டை என்ன பண்ணிடணும், விசிட் பண்ணி தானே பிரிண்ட் பண்ணணும். அப்போ ஒரு அரே லேர்ன் பண்றோம்னா நம்மளுக்கு என்ன தெரியணும், இப்போ how do I travel the array, எதுக்கு அப்படின்னா, ஸோ இந்த முன்னாடி எக்ஸாம்பிளே பார்த்துருப்பீங்க, இங்க அரே 5 சைஸ் இருக்குன்னா நம்ம எத்தனை டைம் எழுதணும், இதை 5 டைம்ஸ் எழுதி பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி இது ஸ்டோர் பண்ணியாச்சா, அதுக்கப்புறம் எனக்கு பிரிண்ட் பண்ணனால என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணனாலும் திரும்ப அரே ஆஃப் 0 பிரிண்ட் ஆஃப், that means print of array of 0, array of 1, array of 2 இந்த மாதிரி என்ன பண்ணணும், இங்கே SOTன்னு போகலாம். நாங்கள் ஜென்ரலாக சூடோ கோட்ன்றதுனால இப்படி எழுதுறேன். ஸோ எத்தனை எலமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 1000 எலமெண்ட் இருக்குன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, 1000 எலமெண்ட் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் எழுத முடியாதுல்ல. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் என்னதுன்னா டிராவல். அப்போ டிராவல்னா என்ன பண்ணலாம், டிராவல் பண்ணி ஒரே இடத்துல எழுதிடும். அப்போ டிராவல் பண்ணுறது எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணல, நம்ம டிராவல் பண்ணல, ஜஸ்ட் ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், E0, E1 ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது, ஸோ ஹவு டு ஐ ட்ராவல் த அரே. ஸோ ட்ராவலுக்கு நம்ம காமனாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லூப் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக ட்ராவலுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், லூப் யூஸ் பண்ணுவோம்.
ஓகேவா? ஸோ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் லூப்ல ஃபார் இன்ட் இங்க பாருங்க, இதான் அரேன்னு வச்சுக்கோ. ஏஆர்ஆர் ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. ஓகே, அரேல இண்டெக்ஸிங் 0, 1, 2, 3, 4. இண்டெக்ஸிங் என்னது? அதான் பொசிஷன் மாதிரி நம்ம வச்சுங்க. ஓகேவா? ஸோ இது ஏன் 0 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் அடுத்த சொல்றேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க ஃபினிஷ் பண்ண போறோம். டியூரிங் ஒரு இந்த இடத்த போயிட்டு இதை பிரிண்ட் பண்ணுவோம், 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 திரும்ப இந்த இடத்த போயிட்டு இதை பிரிண்ட் பண்ணுவோம். அதான் அந்தந்த இடத்துக்கு போறதா என்னது? விசிட். அதான் என்னது? டிராவல். ஓகேவா? அதான் எப்படி அந்தந்த இடத்துக்கு போக போறோம் பார்க்க போறோம். அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ண போறேன்? லூப் யூஸ் பண்ண போறோம். ஒரு இடத்துக்கு போறது தான் விசிட், அதான் டிராவல். அதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக் தான் லூப். அப்ப எங்க இருந்து எது வரைக்கும் போறோம்னு போகும். எங்க இருந்து எது வரைக்கும் போறோம்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதை இண்டெக்ஸ் மூலமா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அரேனால இண்டெக்ஸிங் தான். அதான் யூனிக் பிளேசஸ். ஏன்னா இங்க எலமெண்ட் என்ன இருக்கலாம்? டூப்ளிகேட்டா கூட இருக்கலாம்ல. அரேக்குள்ள எலமெண்ட்ஸ் டூப்ளிகேட்டா கூட இருக்கலாம்ல. அப்ப யூனிக் வேல்யூஸ் பொசிஷன் யூஸ் பண்ண போறோம். அதான் இந்த இண்டெக்ஸ். ஈக்குவல் டு 0 எது வரைக்கும் போக போறோம்ன்றது அடுத்து சொல்லலாம். நம்ம லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் போக போறோமா? அப்ப அது என்னன்னு போடணும்னா i less than n போடணும். ஓகேவா? n less than இன்க்ளூடட் கிடையாது. அப்ப என்னன்னா என்னது? அரே டாட் லென்த். இந்த லென்த்தோட எவ்வளவு லென்த்? 5. n equal to என்னது? 5. அப்ப n equal to 5 அப்படின்னா இது எது இருக்கு? ரெண்டாகும் பாருங்க. 0 less than 5, அடுத்து என்னது? 1 less than 5, அடுத்து என்னது? 2 less than 5, அடுத்து என்னது? 3 less than 5, அடுத்து என்னது? 4 less than 5. கரெக்டா? 0 less than 5 இங்க இருக்கும், 1 less than 5 இங்க இருக்கும், 2 less than 5, 3 less than 5, 4 less than 5. 5 எலமெண்ட் முடிஞ்சு. அப்ப 5 less than 5 அப்ப என்ன ஆகும்? லூப் பிரேக் ஆயிடும். நம்மளால 5 எலமெண்ட் கன்ஃபார்ம் என்ன ஆயிடுச்சு? ரன் பண்ண முடிஞ்சு. அப்புறம் ஒரு லூப் முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டேஜ் போகணுமா? அப்ப என்ன பண்ணணும்? இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அது இங்க போட்டு. ஓகேவா? அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறீங்க? நீங்க ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க? பிரிண்ட் பண்ண போறோமோ கெட் பண்ண போறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்னா பிரிண்ட் ஆஃப் என்னது? ஃபர்ஸ்ட் எலமெண்டா? அப்ப அதை எப்படி அக்சஸ் பண்ணணும்? அரே ஆஃப் i. ஓகேவா? இங்க i0 மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ஒன்னொன்னா நான் தெளிவா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இப்படிதான் என்னது? டிராவலுக்கு இப்படிதான் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிராவல் எப்படி பண்ணணும்? டிராவல் எப்படி ஆச்சுன்னா ஃபார் இன்டு i equal to 0, i less than length. You can say length i plus plus. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இங்க இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுங்க. இங்க 1 by 1 வரும். i less than length சொன்னல. என்ன பண்ணணும்? இந்த லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணணும். இது என்னது? அரேயோட லென்த். அரேயோட லென்த் எப்படி கால்குலேட் பண்றது? அரேயோட லென்த் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா அதுக்கு ஒரு இது இருக்கு. அரே டாட் லென்த். வாட் இஸ் திஸ் அரே டாட் லென்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் திஸ் அரே டாட் லென்த்னா இட்ஸ் அ ஃபீல்டு. ஃபீல்டு, அதாவது லென்த்ன்றது என்னதுன்னா ஒரு ஃபீல்டு. இது மெத்தட் இல்ல, இதான் மெத்தட். இது என்னது? லென்த்ன்றது என்னது? ஃபீல்டு. அப்ப இதுக்குதான் நம்ம அரேக்கு ஆப்ஜெக்டே இல்லை அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா, அரேன்றது என்னது? அரேன்றது ஒரு கிளாஸே இல்லையே. அப்ப எதுக்கு இந்த மாதிரி மெத்தட்லாம் எப்படி அதுக்குள்ள இருக்கு? ஃபீல்டுலாம் எப்படி உள்ள இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா அரேன்றது என்ன சொல்லணும்? அரே இஸ் அ ஆப்ஜெக்ட் ஆர் அரே ஆப்ஜெக்ட். இது எதுல ஸ்டோர் ஆகும்னா ஹீப் மெமரியில ஸ்டோர் ஆகும். ரைட்டா? இது எதுல ஸ்டோர் ஆகும்னா ஹீப் மெமரியில ஸ்டோர் ஆகும். லெட்ஸ் சே நம்ம டிக்ளேர் பண்ணும்போது என்னன்னு போடுறோம்? அரே ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 இப்படி போடுவோம். இல்ல நியூ int of 5 போடுவோம். அப்போ போடும் போதே நமக்கு என்னன்னு தெரியுது? சைஸ் என்னன்னு தெரியுது. அப்போ இதான் அந்த அரே ஆப்ஜெக்ட் வைங்க. நம்மளோட அரே ஆப்ஜெக்ட் இதுதான் ஹீப் மெமரியில அப்படின்னா, இது உள்ள என்ன இருக்கு? 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி எலமெண்ட் இருக்கா? இது கூட சேர்ந்து என்ன இருக்கும்? சைஸும் இருக்கும். இது கூட சேர்ந்து என்ன இருக்கும்? சைஸும் இருக்கும். இதைத்தான் இதான் மொத்தமா அரே ஆப்ஜெக்ட். இதை தான் யார் பாயிண்ட் பண்றா? அரே பாயிண்ட் பண்ணது எங்க இருந்து? ஸ்டாக்ல இருந்து. அப்போ டிஃபால்ட்டாவே சைஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் என்னது? சைஸ் ஆர் அ லென்த் இஸ் அ பார்ட் ஆஃப் என்னது? இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அரே ஆப்ஜெக்ட். அப்ப அதுக்குள்ளேயே என்ன வந்துருது? சேர்ந்து வந்தது. இந்த லென்த் என்ன பண்ணிடும்? ஜேவிஎம்ஏ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்? கால்குலேட் பண்ணிடும். அப்ப ஆல்ரெடி இதான் என்னது? இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் யார் பாயிண்ட் பண்ணிருக்கா? அரே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இதான் சைஸ் ஆர் லென்த்னு வச்சுக்கலாம். ஃபீல்டு நேம் லென்த்னு வச்சுக்கலாம். இப்ப அக்சஸ் பண்ணனா இது ஆப்ஜெக்டோட இது வந்து அக்சஸ் பண்ணிடலாமா? அப்ப ஜஸ்ட் அரே டாட் லென்த்னு போட்டா என்ன வந்துரும்? உனக்கு அதோடைய ஆன்சர் வந்துரும். புரியுதா?
பட் இதுவே நீங்க ஸ்ட்ரிங்ல ஏன் ஸ்ட்ரிங் இது வந்து என்னது அரே. இதுவே ஸ்ட்ரிங் யூஸ் பண்றீங்கன்னா ஸ்ட்ரிங்குக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா அரே டாட் ஆர் எஸ்டிஆர் டாட் என்ன நேமோ லென்த் இப்படி யூஸ் பண்ணுவீங்க. இது ஏன்னா அங்க வந்து என்னது அது கிளாஸ், அது கிளாஸுக்குள்ள இருக்க ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இது. புரியுதா? அதனால தான் இந்த டிஃபரன்ஸ். ஓகே, நீங்க ஆர்ஏன்னு வச்சுக்கலாம் இல்ல எஸ்டிஆர்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் த டிஃபரன்ஸ். புரியுதா? இதனால தான் நம்ம அரே டாட் லென்த் இங்க எஸ்டிஆர் டாட் லென்த் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஓகேவா? லென்த்துக்கும் லென்த் ஃபங்க்ஷன். ஓகேவா? அடுத்து ஸோ இங்க லென்த் கண்டுபிடிச்சாச்சா? இந்த பாயிண்ட் முடிஞ்சு கம்ப்ளீட்டா. இப்போ இந்த இடத்த அரே ஆஃப் ஐன்னு போறீங்களா, இதுக்கு என்ன மீனிங்னா அதாவது அக்சஸிங் த எலமெண்ட், அதாவது டிராவல் பண்ணிட்டீங்க அந்த எலமெண்ட் வந்து அக்சஸ் பண்றீங்கல்ல, access the element from the array. அதுக்கு யூஸ் பண்ற கான்செப்ட் பேர் தான் என்னதுன்னா இண்டெக்ஸிங். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா நீங்க அரே ஆஃப் 0 போடுறீங்கன்னா 0th எலமெண்ட் அங்க இருந்து வந்துடும். ஓகேவா? அரே ஆஃப் 1 போடுறீங்கன்னா 1ஓட எலமெண்ட் அக்சஸ் கிடைச்சிடும். அரே ஆஃப் 2 போடுறீங்கன்னா அரே ஆஃப் 3 போடுறீங்கன்னா அந்தந்த பொசிஷனோட ஆக்சஸ் கிடைச்சிடும். அரேல அந்த பொசிஷனோட ஆக்சஸ் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அரேன்னு வச்சுக்கோ. இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. இப்போ இங்க ABCDன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அரே ஆஃப் நான் 2 போடும்போது இதோட இந்த பர்டிகுலர் பிளாக்கோட எனக்கு என்ன வந்துச்சு, ஆக்சஸ் கிடைச்சிரும். இப்போ இதுக்கப்புறம் இந்த பிளாக்கோட ஆக்சஸை நான் ரீடும் பண்ணலாம். இங்க என்ன பண்ணலாம், வேற ஒரு எலமெண்ட் என்ன பண்ணலாம், ஆடும் பண்ணலாம், மாடிஃபையும் பண்ணலாம். ஓகேவா? அந்த எலமெண்டோட ஆக்சஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்த நான் பிரிண்ட் பண்ணுவேன் இல்ல ஆட் பண்ணுவேன். அதாவது ஆக்சஸிங் த எலமெண்ட். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆர் பர்டிகுலர் லொகேஷனை ஆக்சஸ் பண்ணல அரேல, அதுக்கு யூஸ் பண்ற கான்செப்ட் பேர் தான் என்னது, இண்டெக்ஸிங். அப்போ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்க ஒரு சிம்பிள் போறீங்க 0 1 2 3 போறீங்களா, நான் ஜெனரலா என்னன்னு போட்டுக்கிறேன் அரே ஆஃப் ஐன்னு போறீங்க. ஒரு ஐத் லொகேஷனை நீங்க ஆக்சஸ் பண்ணணும். ஐ வாண்ட் to access the ith location in the array. ith location in the array. அதுக்கு யூஸ் பண்ற கான்செப்ட் தான் என்னது, இண்டெக்ஸிங். அதான் என்னது, இந்த மாதிரி போடுவோம். அரேன்றது எந்த பர்டிகுலர் நேம், எந்த இண்டெக்ஸ், இதான் அதோடைய சிம்பிள். அடுத்து இதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி அரே ஆஃப் ஐன்னு போட்ட உடனே எப்படி அந்த எலமெண்ட் அங்க இருந்து வருதுன்றத அடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் சேம் எலமெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது ஏஆர்ஆர், இதுக்குள்ள என்னென்ன எலமெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 2 3 4 5. ஆல்ரெடி இது எப்படி நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்குன்னு தெரியுமா? அந்த மாதிரி எழுதிடலாம். ஸ்டோர் ஆயிருக்கு எப்படி இருந்து எழுதணும். ஓகேவா? ஸோ மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இதான் மெமரின்னு வச்சுப்போம். 5 எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட அட்ரஸ் 2000னா இது எல்லாமே என்னது, டைப் இன்டீஜர். ஒரு இன்டீஜர் ஸ்டோர் பண்ணது எத்தனை பைட்ஸ் தேவை, 4 பைட்ஸ் தேவையா? இப்போ கால்குலேட் பண்ணீங்க 2000, அடுத்து 2000 இது எதில் ஆட் ஆகும், 2004 ஆட் ஆகும். அடுத்து 2008, 2012, தென் 2016. இதுதான் பிளாக். தட் மீன்ஸ் இது இந்த மீனிங் பிளாக் என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு பிளாக் நாங்கள் எழுதுறோம் பாருங்க. இந்த ஒரு பிளாக்கு அர்த்தம் 2000, 2001, 2002, 2003. இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிளாக். அந்த மாதிரி இதுக்கு ஒரு பிளாக், இதுக்கு ஒரு பிளாக், இதுக்கு ஒரு பிளாக் இருக்கும். இதெல்லாம் எதில் இருக்கு, ஹீப் மெமரியில் இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு, ஹீப் மெமரியில் இருக்கு. ஓகேவா? இது போட்டலாம் ஹீப் மெமரியில் இருக்கு. ஸ்டாக்ல அரேன்னு ஒன்று இருக்கு. அரே தான் என்ன பண்ண போது இதை பாயிண்ட் பண்ண போகுது, இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு ஆக்சஸே அரேன்றதா இருக்கு. ஓகேவா? இதுக்குள்ள 1 2 3 4 5 இப்படிதான் ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க லைன் எழுதின உடனே இந்த மாதிரி என்ன இருக்கும், ஸ்டோர் ஆயிடும். இப்போ போயிட்டு நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க, அரே ஆஃப் ஐ இந்த மாதிரி போடுறீங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு தான் டிராவல்சல் தெரிஞ்சிச்சு இல்லை, இப்போ ஃபார் லூப்ல ஜஸ்ட் என்ன போடுறீங்க, அரே ஆஃப் ஐ போட்ட உடனே என்ன பிரிண்ட் பண்ணும், 1 2 3 4 5 இப்படி பிரிண்ட் ஆகுதுல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துப்போம். அரே ஆஃப் ஐல ஃபர்ஸ்ட் என்ன வருது, 0 வருது. அப்போ அரே ஆஃப் 0க்கு என்ன பிரிண்ட் ஆகும், 1ன்னு பிரிண்ட் ஆகும்ல. அது எப்படி பிரிண்ட் ஆகும் போதும் பார்ப்போம். ஓகே, இங்க பாருங்க. இப்போ ஜென்ரலா நம்ம கிட்ட ஆக்சஸ் என்ன இருக்கு,
அரே இருக்கு. அப்ப அரே எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த 2000 என்ன பண்ணிட்டு இருக்கும், பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ அரே சார் அரே எப்படி பாயிண்ட் பண்ணுது 2000னா அரே இட் செல்ஃப் அ பாயிண்டர். அரே இட் செல்ஃப் அ பாயிண்டர். The array name itself a pointer which pointing என்னது, which pointer the என்னது first address, which pointing the first element address. புரியுதா? which pointing the என்னது first element address. ஓகேவா? அது என்னன்னு சொல்லலாம், பேஸ் அட்ரஸ்னு சொல்லலாம். இந்த 2000 என்னன்னு சொல்லலாம், பேஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பேஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அரே ஏஆர்ஆர் கிட்ட என்ன மட்டும் தான் இருக்கும், 2000 பேஸ் அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும். அப்ப இதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். மீதி எல்லாத்தையும் இதை மட்டும் கூட இல்ல, இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா இந்த ஒரு பிளாக் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம ஒன் மட்டும், அந்த ஒன்ன்றது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு, இது மொத்தமா சேர்ந்தாதான் ஒன் அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கு. எப்படி சார் அப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்னலா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க as soon as இந்த அரே ஆஃப் 5 அதெல்லாம் பர்டிகுலரா அரே ஆஃப் 0 அப்படின்னு போடும்போது பேக்ரவுண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். என்னது அப்படின்னா, இந்த அரே இருக்குல்ல, இது எதை பாயிண்ட் பண்ணுது, 2000 பிளஸ் இந்த இண்டெக்ஸிங் இருக்குல்ல, இது எது, இது 0 பிளஸ் இன்ட்டு இந்த 0ன்றதோட இருக்குல்ல அந்த எலமெண்ட் என்ன டைப், இன்டீஜர் டைப்பா. அப்ப இன்டீஜர்னா மொத்தம் எத்தனை பைட் வேணும், 4 பைட்ஸ் வேணும். இப்போ என்ன ஆகும், 2000 பிளஸ் 0 இன்ட்டு 4 என்னது 0, என்னது 2000. ஓகே, இப்போ இந்த அட்ரஸ்ல போயிட்டு இந்த அட்ரஸ்ல என்ன எலமெண்ட் இருக்கும் பார்க்க, 1 இருக்கா, அது என்ன பண்ணிடும், எடுத்துரும். அடுத்து என்ன பண்ணணும், திரும்ப நீ அங்க என்ன போடுவீங்க, அரே ஆஃப் 1 போடுவீங்களா. அப்ப இங்க என்ன நடக்கும், திரும்ப அரே ஆஃப் 1 2000 பிளஸ் இப்போ 1 இன்ட்டு 4. அடுத்து என்ன நடக்கும், 2000 பிளஸ் என்னது 4, 2004. இப்போ திரும்ப என்ன ஆயிடும், 2000 ஸ்டார்டிங் அட்ரஸ். ஸ்டார்டிங் அட்ரஸ் போயிட்டுனா அங்க என்ன எலமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சோம்ல. 2004 போயிட்டு என்ன பண்ணும், அங்க என்ன எலிமெண்ட் இருக்கு அதை எடுத்துரும். இந்த மாதிரி என்ன பண்ணணும், 2008 2012 2016 போயிட்டு எல்லா ஸ்டார்டிங் அட்ரஸ் கிட்டையும் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், தட் மீன்ஸ் இப்போ 2000னா இங்க இருக்கும், இதுக்குள்ள மொத்தமா சேர்த்து என்ன எலிமெண்ட் போட்டுருப்போம்னா 1 போட்டுருக்கும். அதான் அதுக்கு தான் மீனிங். புரியுதா? அது மாதிரி இங்க திரும்ப இது முடிஞ்சுன்னா அடுத்து இந்த அட்ரஸுக்கு போய் நம்ம இந்த அட்ரஸ் எடுத்துரும். திரும்ப இங்க முடிஞ்சுன்னா இங்க போயிடும், இங்க முடிஞ்சுன்னா இங்க போயிடும், இங்க முடிஞ்சுன்னா இங்க போயிடும். இந்த மாதிரி என்ன நடக்குது, அடுத்து ஒர்க் ஆகுது. அப்ப அந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் போச்சுன்னா அந்த எலமெண்ட் இருக்கு, அது என்ன பண்ணி போகுது, எடுத்துட்டு வந்துட போகுது. ஓகேவா? ஸோ இப்படிதான் என்ன ஆகுது, அரே ஏஆர்எல் இருந்து அந்த மாதிரி ஒரு அட்ரஸுக்கும் போகுது. ஓகேவா? அப்ப காமனான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் அரே ஆஃப் ஐ அப்படின்னு போடுறீங்கன்னா, ஓகே, வாட் எவர் த பேஸ் அட்ரஸ் பிளஸ் இன்டு த இண்டெக்ஸ், அதான் என்னது இண்டெக்ஸ் பொசிஷன் இன்டு, ஸோ வாட் இஸ் சைஸ், size of the particular data type. So இதை யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், you will get the answer. அப்போ எதுக்கு 0ல இருந்து இண்டெக்ஸ் பேசிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, why 0 based, why 0 based indexing, why not 1 அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, why 0 based indexing. 0 based indexing போட்டா என்ன ஆகும், இப்போ ஏஆர்ஆர்னு இருக்கா, ஏஆர் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ இருக்குன்னு இல்லை 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏஆர் ஆஃப் 1ல தான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அப்போ ஆல்ரெடி ஏஆர்ஆர் இருக்குல்ல, ஏஆர்ஆர் 2000 பிளஸ் என்ன ஒரு 1 இன்ட்டு 4 போட்டால் என்ன வந்துடும், 2000 என்ன ஆயிடுச்சு 4 வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே 2004னா எங்க போயிடுவீங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த எலமெண்ட்டுக்கு போயிடுவீங்க. ஆனா உங்களால என்ன பண்ண முடியாது, இந்த எலமெண்ட் என்ன பண்ண முடியாது, கேட் பண்ண முடியாது. ஸோ 1 பேஸ்ட் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் பண்றதுனால பிகாஸ் ஆஃப் தி இன்டர்னல் ஃபார்முலா இந்த மாதிரி இருக்குது, 2000 பிளஸ் ஒரு 4 ஆட் ஆகிறதுனால நீங்க 1 போடும்போது என்ன ஆகும், யூ ஆர் சம்ஹவ் எலிமினேட் என்னது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மிஸ் பண்ணிடுறீங்க. யூ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னால தான் நம்ம என்ன பண்றோம், அந்த நம்மளே என்ன பண்றோம், இந்த 0 போட்டாதான் இந்த இடம் 0 ஆகி நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் கிட்டே நிற்க முடியும். ஸோ தட் இஸ் எ ரீசன் அரேல என்ன ஆகுது, 0 பேஸ் இண்டெக்ஸிங்ல வச்சிருக்கும். ஸோ புரியுதா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ட்ராவலிங், the array and how do I calculate the length and how do I access the things. ஓகேவா? ஸோ இதான் என்னது. ஸோ அப்போ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஜஸ்ட் ஃபார் இன்டூ ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் ஏஆர்ஆர் டாட் லென்த் ஐ பிளஸ் பிளஸ். இப்போ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணாலும் கிரெட் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அரே ஆஃப் ஐ அப்படின்னு போட்டு அழகாக முடிச்சுக்கலாம்.
உங்களுக்கு இப்போதைக்கு இந்த டிராவல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், இந்த லென்த் எப்படி கால்குலேட் பண்ண தெரியும், ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியும், அதுக்கு பின்னால் நடக்குது எப்படின்னு தெரியும். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அரேல என்னென்ன நடக்குது இன்டர்னல் ஒர்க்கிங் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இன்டெஜர் ARR 1 or let me do like this. Integer ARR 1 equal to 1, 2, 3. அடுத்து integer ARR 2 equal to 1, 2. So what is the answer of A equal to equal to? So sum of the exercise form. So இது என்ன நடக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இது நடக்குமா? அப்போ என்ன நடக்கும்? ரெண்டு சினாரியோ இருக்கு. இது ஸ்டாக் மெமரி, இது என்னது ஸ்டாக் மெமரி. இதுல என்ன நடக்கும்? ARR 1ன்னு இருக்கும். அடுத்து ஹீப் மெமரி ஒன்று வருமா? ஹீப் மெமரியில் 1, 2, 3ன்னு ஒன்று கிரியேட் ஆகுன்னு வச்சு. ஓகேவா? இது என்ன பண்ணும்? இதை பாயிண்ட் பண்ணிட்டு இது நம்மளுக்கு தெரியுமா? அடுத்து இது என்ன நடக்கும்? ஸோ ARR 2ன்னு ஆகும். இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி நடக்குமா இல்ல இந்த மாதிரி நடக்குமா இல்ல இந்த மாதிரி நடக்குமா இல்ல இங்க பாரு, இந்த மாதிரி நடக்குமா? ஓகே, இது ட்ரூவா இல்ல இது ட்ரூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவா இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரணும்? ட்ரூன்னு வரணும். இதுவா இருந்துச்சுன்னா ஆன்சர் ஃபால்ஸ்னு வரணும். இது ட்ரூ. இன்டர்னலா எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். இந்த மாதிரி என்ன இருக்காது, நடந்திருக்காது. ஏன்னா இது ஆல்ரெடி 1, 2, 3 ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்போ இது என்ன பண்ணல, இந்த இடத்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த என்ன பண்ணல, ரீயூஸ் பண்ணல. அப்போ அரேவை ரீயூஸ் பண்ற மாதிரி நம்ம கிட்ட என்ன இல்லை, இப்போ ஸ்ட்ரிங்கை ரீயூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் பூல்னு ஒன்று இருக்கு, அதை ரீயூஸ் பண்ண முடியும். ஆனால் அரேல அந்த மாதிரி என்ன இல்லை, ரீயூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி கிடையாது. அப்போ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும், ஒரு எலமெண்ட் கிரியேட் ஆகும். திரும்ப இந்த மாதிரி நியூவா போகும்போது என்ன ஆகும், இன்னொரு அரே ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். A equal to B போட்ட ஆன்சர் என்ன வரும்? ஃபால்ஸ்னு வரும். ஓகேவா? ஓகே, இன்னொரு சினாரியோ. ஓகேவா? இந்த 3 எக்ஸாம்பிள் நம்ம அப்படியே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 3 பார்த்துலாம். ஓகே, இன்டீஜர் ARR 1 equal to 1, 2, 3ன்னு இருக்கு. அடுத்து இன்டீஜர் ARR 2 equal to ARR 1 இப்படி கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆனவனே என்ன நடக்கும்? திரும்ப ஸ்டாக் மெமரி, ஸ்டாக்ல ARR 1 அப்படின்னு வந்துருமா? அடுத்து ஹீப் மெமரியில 1, 2, 3ன்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஆயிடுமா? அடுத்து திரும்ப என்ன ஆகும், திரும்ப இந்த லெஃப்ட் ஆஃப் ARR 2ன்னு வந்துருமா? இப்போ இது என்னது ARR 1. இப்போ இங்க என்ன ஆன்சர் இருக்கு? 1, 2, 3. அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி ஆகுமா இல்ல ARR 1, ARR 2, 1, 2, 3ன்னு சேமா பாயிண்ட் பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நடக்காது, இந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா வாட் எவர் த திங்ஸ் ARR 1 பாயிண்டிங், அதுதான் நம்ம என்ன கொடுக்குறோம், ARR 2 கொடுக்குமே தவிர இங்க தனியா நம்ம 1, 2, 3 கொடுக்கல. அப்ப என்ன நடக்கும், வாட் எவர் த ARR 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அதை தான் ARR 2 என்ன பண்ண போகுது, பாயிண்ட் பண்ண போதே தவிர நம்ம எங்க என்ன பண்ணல, எக்ஸ்ட்ரா எந்த வேல்யூ கொடுக்கல. அப்ப இங்க A equal to B செக் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், ட்ரூ வரும். புரியுதா? இங்க நம்ம வந்து அசைன் தான் பண்றோம். ஓகேவா? ARR 2க்கு என்ன அசைன் பண்றோம்னா ARR அந்த ரெஃபரன்ஸ் அட்ரஸ். இங்க ARRனா இந்த மாதிரி பிசிக்கலாலாம் போகாது. இதுக்கு 00x1னா அந்த 00x1 இது வச்சிருக்கும். அப்போ அதை தான் நம்ம என்ன கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 00x1 இருக்குன்னா அதை தான் நம்ம இங்க இந்த அசைன் பண்ணும்போது இந்த 00x1 கொடுக்கும்போது இதுவும் என்ன பண்ணிடும், அதை போய் பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? ARR 1 அந்த 1, 2, 3 பாயிண்ட் பண்ணது அப்படின்னு மீனிங்னா அது பிசிக்கலா எதுவும் கிடையாது. அப்போ 1, 2, 3யோட அட்ரஸ் என்னவோ அது ARR 1 கிட்ட இருக்கு. அப்போ ARR 1னால என்ன பண்ண முடியும், 1, 2, 3 கிட்ட போக முடியும். ஏன்னா என்கிட்ட அட்ரஸ் இருக்கு. அப்ப அந்த அட்ரஸை நம்ம ARR 2 கொடுக்கும்போது நம்ம ARR 2 என்ன பண்ண போகுது, அதை போய் பாயிண்ட் பண்ண போகுது. அப்ப இந்த இடத்துல என்ன A equal to B போட்டா ட்ரூ வரும். ஓகேவா? இது ஒரு சினாரியோ. அடுத்து இன்னொரு சினாரியோ இருக்கு. அடுத்து என்னன்னா இந்த மாதிரி ஒண்ணு எடுத்துக்கணும். இன்டீஜர்
ஏஆர்ஆர் 1 ஈக்குவல் டு 1 2 3. அதே மாதிரி இன்டீஜர் ஏஆர்ஆர் 2 ஈக்குவல் டு ஏஆர்ஆர் 1 டாட் க்ளோன் அப்படின்னு ஒன்று. அப்போ இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, இது ஸ்டாக் மெமரி, இது ஹீப் மெமரி. இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரியும், டேரெக்டாக ஏஆர்ஆர் 1, அடுத்து 1 2 3 பாயிண்ட் பண்ணும்போது அடுத்து ஏஆர்ஆர் 2. இந்த க்ளோன்னா என்ன ஆகும் அர்த்தம்னா, இந்த ஏஆர்ஆரோட க்ளோன். அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணும், இன்னொன்று கிரியேட் ஆகி தனியாக ரெஃபரன்ஸ். அப்போ இந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகாது, அப்போ ஒரே இடத்த கிரியேட் பண்ணது தனித்தனியாக என்ன பண்ணிக்கும், கிரியேட் பண்ணிக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு பி போட்டால் ஃபால்ஸ்னு வந்துடும். ஈக்குவல் டு பினா என்ன, இட் வில் செக் the reference or memory address. வேல்யூ செக் பண்ணாது, வேல்யூவை செக் பண்ணாது. ஓகேவா, மெமரி அட்ரஸ். அப்போ வேல்யூ எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, யூ கேன் செக். அதான் சொன்னால அரேஸ் யூட்டிலிட்டி கிளாஸ் இருக்கா, அதில் டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் ஒன்று இருக்கு. டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை செக் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அப்படியே செக் பண்ணி பார்த்துலாமா, இந்த மூணுத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துலாமா. ஓகே, இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், இன்டீஜர் ARR1 equal to 1, 2, 3. Then integer ARR2 equal to 1, 2, 3. So of A equal to so of ARR1 equal to ARR2. Go and run this first exam. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன வந்துச்சு, நம்ம சொன்ன மாதிரி ஃபால்ஸ் வந்துருச்சா. ஓகே, ஃபால்ஸ் வந்துருச்சு, செக் பண்ணி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ARR2க்கு என்ன கொடுத்தோம், ARR1 கொடுத்தோம். ஓகேவா, இதை செக் பண்ணிடலாம். இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, ட்ரூ வந்துச்சா. தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம் அப்படின்னா, க்ளோன் சொன்னோம். ARR1 டாட் க்ளோன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரன் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருது, ஃபால்ஸ் வரும். ஓகேவா, அடுத்து என்ன பார்த்தோம், இப்போ எனக்கு இந்த இடத்த செக் பண்ணி ஆகணும். தட் மீன்ஸ் எனக்கு ஈக்குவலாக செக் பண்ணி ஆகணும். அப்போ ரெண்டுமே 1, 2, 3. பட் இங்கே செக் பண்ணும்போது வேல்யூ ஈக்குவலாக இருக்குல்ல, அந்த மாதிரி செக் பண்ணோம் அப்படின்னா ARR. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி வேல்யூ செக் பண்ணணும். ARR1 ARR2 1 2 3 தானே இருக்கு. எனக்கு அந்த வேல்யூ செக் பண்ண நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு வந்து மெத்தட்ஸ் எதுவுமே கிடையாதா. மெத்தட்ஸ்லாம் யார் ப்ரொவைட் பண்ணுவோம், யூட்டிலிட்டி கிளாஸ் தான் இருக்கணும். இப்போ யூட்டிலிட்டி கிளாஸ் எங்கே அக்சஸ் பண்ணுவோம், அரேஸ் டாட் இதான் அரேஸ் டாட், இதுக்குள்ளே தான் நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். அரேஸ் டாட் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஈக்குவல்ஸ் மெத்தட் வேணும். அரேஸ் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் என்னது, ARR1 ARR2. ஓகேவா, ஸோ ரெண்டுத்தையும் போட்டாச்சு. அரே டாட் ஈக்குவல்ஸ் செக் பண்ணி என்னாச்சு, ட்ரூ வந்துருச்சா. ஸோ அதை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் இங்கே சொன்னோன்னா டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லணும். ஆனால் எதுலேருந்து டாட் ஈக்குவல்ஸ், அரேஸ்லேருந்து என்ன பண்ணணும், அரேஸ்லேருந்து டாட் ஈக்குவல்ஸ். ஓகேவா, டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் விச் இஸ் அவைலபிள் வந்து அரேஸ் கிளாஸ். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா, ஒரு எலமெண்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. ஜென்ரலாக என்ன நடக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்டீஜர் ARR equal to 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த ட்ராவர்சல் பார்த்தோம்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபார் இன்ட் I equal to 0, I less than ARR டாட் லென்த் I plus plus. ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு S அவுட் ஆஃப் என்ன பண்ணுறோம், அரேவை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா, அதானே. நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இந்த மாதிரி வரும், மெமரி அட்ரஸ் இந்த மாதிரி வரும். இப்போ என்னதுன்னா, அரே வந்து என்ன பண்ணுது, மெமரி அட்ரஸை பிரிண்ட் பண்ணிடுது. அதாவது இது ஐன்னு அர்த்தம், இது ஒரு இன்டீஜர், அதோட மெமரி அட்ரஸை பிரிண்ட் பண்ணிடுது. ஓகேவா, அதோட ரெஃபரன்ஸ் அது ஆஷ் கோடை பிரிண்ட் பண்ணிடுது. அப்போ இது எப்படி சார் பிரிண்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அரேஸ் கிளாஸ்லேருந்து என்ன பண்ணிக்கிறோம், மெத்தட் வாங்க போகிறோம். அரேஸ் டாட் டு ஸ்ட்ரிங் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். ERR அப்படின்னு போட்டு இதை போட்டிங்கன்னா இப்போ என்ன வந்துடும், 1, 2, 3, 4, 5 அப்படின்னு வந்துடும். ஓகேவா, இங்கே ஏன் 5 டைம்ஸ் வருதுன்னா, இங்கே என்ன போட்டேன், லூப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போது லூப்பாக வரக்கூடாது, எனக்கு ஒரு எலமெண்ட்டாக வேணும் என்ன பண்ணலாம், அரே S அவுட் ஆஃப் ஜஸ்ட் என்ன பண்ணிடலாம்,
அரேஸ் டாட் to string of error அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ ஒரே இது நம்மளுக்கு மல்டிபிள் தேவையில்லைனால ஒரே இல்லை என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5 வந்துடும். ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, how arrays dot toString works. ஓகே, how arrays dot toString works. அப்போ ஏன் அந்த மாதிரி நம்மளுக்கு மெமரி அட்ரஸ் பிரிண்ட் ஆச்சு? இப்போ நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண, நீங்க அரேஸ் டாட் toString போட்டாலே இது என்ன பண்ணுவோம், இட் go and visit all the elements, and prepare like this comma each element break. இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, அப்போ அது என்ன நடக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக இன்டர்னலாக என்ன பண்ணிக்கும், ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குன்னு ரிசல்ட்னு ஒன்று எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கும். ஓகே, நம்மளாம் இதெல்லாம் கொடுக்கல, அப்போ என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், லூப் பண்ணும். இன்டர் i = 0ல இருந்து இந்த லாஸ்ட் n-1 வரைக்கும் என்ன பண்ணும், லூப் பண்ணும். லூப் பண்ணிட்டு இன்சைட்ல என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், உள்ள போயிட்டு இந்த ரிசல்ட்ல ஆல்ரெடி இது இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணும், ரிசல்ட் = ரிசல்ட் பிளஸ் வாட் எவர் எலமெண்ட் இங்கே இருக்குல்ல, அது கூட என்ன பண்ணிக்கும், இங்க இருந்து எடுத்த எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அரே இருக்குன்னா அரே ஆஃப் என்னது ஐன்னு என்ன பண்ணும், அந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம கமா போடணும்ல, கமா எது வரைக்கும் போகணும், 1, 2, 3, 4 வரைக்கும் தான் போகணும். லாஸ்ட் எலமெண்ட் போடக்கூடாதுல, அப்போ இங்கே என்ன பண்ணும், செக் பண்ணும். இஃப் i இஸ் நாட் ஈக்குவல் டு என்னது n-1 தான் பார்க்கும், n-1 தான் லாஸ்ட் எலமெண்ட். அப்படி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ரிசல்ட் = ரிசல்ட் பிளஸ் என்ன பண்ணும், அந்த கமாவை என்ன பண்ணும், ஆட் பண்ணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நடக்குமா? அப்போ 1 பிரிண்ட் பண்ணிடும், கமா 2 பிரிண்ட் பண்ணிடும், கமா 3 பண்ணிடும், கமா 4 பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இது 4 பிரிண்ட் பண்ணிட்டு இது என்ன ஆகுது, கமா பிரிண்ட் ஆக வெளியே வந்துடுமா, அப்போ வெளியே ரிசல்ட் = என்ன பண்ணும், திரும்ப இந்த க்ளோஸ்டு போகும். அவ்வளோதானா, இந்த மாதிரி தான் என்ன நடக்கும், அரேஸ் டாட் toString வந்து என்ன ஆகுது, ஒர்க் ஆகும். புரியுதா? ஸோ இதான் என்னது, இந்த கம்ப்ளீட் திங்ஸ் அபவுட் அரேஸை பற்றி, அதாவது 1D அரே பற்றி நம்ம என்னது, ஒரு அரேனா என்ன, எதுக்கு டிக்ளேர் பண்ணுறோம், எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம், இன்சைடில் மெமரி மேனேஜ்மெண்ட்டில் என்ன நடக்குது, அதுக்குள்ளே எதெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், இன்டீஜர், ப்ரிமிட்டிவ்ஸ், அப்புறம் என்னது ஸ்ட்ரிங்கு, ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி ஸ்டோர் ஆகும், ப்ரிமிட்டிவ்ஸ் எப்படி ஸ்டோர் ஆகும், அரேஸ்க்கு என்ன டிஃபரெண்ட்டு, ஸோ எப்படி ட்ராவல் பண்ணலாம், எப்படி லென்த்து கண்டுபிடிக்கிறது, ஸோ எப்படி அக்சஸ் பண்ணுறது, எப்படி இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுறது, அதுக்கு பின்னால் என்ன நடக்குது, ஸோ மெமரிலேருந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது, ஸோ பிரிண்ட் பண்ணும் போது எப்படி பிரிண்ட் ஆகுது, ஸோ அரேஸ் டாட் toString எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணியாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு என்ன அப்படி அட்வான்டேஜ், அப்படி எதனால தான் பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரேல என்னதான் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் பி வெரி ஃபாஸ்ட் அக்சஸிங் வந்து என்னது, வெரி ஃபாஸ்ட் அக்சஸிங்ன்றது இட் ஷுட் பி வெரி ஃபாஸ்ட், அதான் இதோடைய ப்ரைம் அட்வான்டேஜ். அப்போ இதோடைய லிமிடேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிமிடேஷன் வந்து ஒன் ஆஃப் த லிமிடேஷன் ஃபிக்ஸ்டு சைஸ். வந்து ஃபிக்ஸ்டு சைஸ். இன்னொன்று ஒன்று என்னன்னா, நம்ம இதில் என்ன பண்ணல, இன்சர்ஷன் டெலிஷன்லாம் பண்ணல. பட் நீங்கள் இதை என்ன பண்ணியிருப்பீங்க, அகாடமிக்ஸில் என்ன பண்ணியிருப்பீங்க, இன்சர்ஷன் டெலிஷன் படிச்சிருப்பீங்க. when it comes to interview point of view, இன்சர்ஷன் டெலிஷன் வந்து இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்சர்ஷன் டெலிஷன் ரொம்ப காஸ்ட்லி. அதாவது நீங்கள் ஆல்ரெடி செமஸ்டர்லேயே இந்த இன்சர்ஷன் டெலிஷன் படிச்சிருப்பீங்க. அதனால் நம்ம இங்கே இன்சர்ஷன் டெலிஷன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப், அதனால அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல. ஸோ அதை பார்க்கல, ஏன்னா அது நீங்கள் அகாடமிக்கில் படிச்சது. ஸோ இட்ஸ் நீங்கள் இன்சர்ஷன் டெலிஷன் படிச்சிருப்பீங்க. எப்படி படிச்சிருப்பீங்க, ஷிஃப்டிங் படி படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஸோ அதனால அது ஒரு ஒன் ஆஃப் த லிமிடேஷன். ஃபிக்ஸ்டு சைஸும் இன்சர்ஷனும் ஒன் ஆஃப் த லிமிடேஷன். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது, ஷுட் பி வெரி ஃபாஸ்ட். இந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, we will go for the next guy, that is என்னது, அரே லிஸ்ட். எந்த ரீசன் அக்சஸ் பண்ணுறதுனா, ஃபிக்ஸ்டு சைஸ் எதை வச்சு அக்சஸ் பண்ணுவோம்னா, அரே லிஸ்ட் யூஸ் பண்ணி டைனமிக்காக அச்சீவ் பண்ணிடுவோம். நம்ம இதுக்கப்புறம் எங்கே போய் இந்த இன்சர்ஷனை ஓவர் கம் பண்ண போகிறோம்னா, லிங்க்டு லிஸ்ட் ஓவர் கம் பண்ணுவோம். வைல் we are starting என்னது, டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கலெக்ஷன்ல இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம அரேல வெரி ஃபாஸ்ட் அக்சஸ், அந்த அட்வான்டேஜ் மட்டும் தான் நமக்கு இருக்கு. லிமிடேஷன் ஃபிக்ஸ்டு சைஸ் அண்ட் இன்சர்ஷன் டெலிஷன் காஸ்ட்லி. ஓகே, ஏன்னா ஷிஃப்ட் ஆகும், ஷிஃப்டிங்னால. நீங்கள் ஆல்ரெடி அகாடமிக்ஸில் படிச்சிருக்கீங்க. அந்த ஃபிக்ஸ்டு சைஸ் எங்கே சால்வ் பண்ண போறோம்னா, அரே லிஸ்ட்ல சால்வ் பண்ண போறோம். அது எங்கே படிப்போம், கலெக்ஷன்ல படிப்போம். அந்த இன்சர்ஷன் டெலிஷன் எங்கே சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, லிங்க்டு லிஸ்ட்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது படிப்போம். ஓகேவா, ஸோ இதுதான் என்னது பார்ட் 2 ஆஃப் த
கம்ப்ளீட் திங்ஸ் அபவுட் என்னது அரேஸ். இதுல இன்னும் வேற என்ன அப்படி இருக்கு அப்படின்னா 2D அரே இருக்கு. 2D அரே. ஸோ தட் வில் பி இந்த பார்ட் 3. ஓகே, 2D அரே மட்டும் என்ன பண்ணலாம், தனியா நம்ம பார்ட் 3 பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இதுல எதனா டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ கண்டினியூஸா வீடியோஸ் பாருங்க. I will post the video as soon as possible. எனக்கு டைம் கிடைக்கும் போது I will post it. Okay, thank you for watching. See you in the next video.